குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், தமிழ் உறவுகள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 கப்பு தேங்காய் பர்பி, 2 கப்பு தேங்காயை துருவி வறுத்து வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் கொஞ்சம் ரவை தனியாக வறுத்து போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை வெறும் தேங்காயை மட்டும் வறுத்து வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இதை வறுத்து வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துலேயே எடுக்காத விட்டுட்டேன். சரி வேணான்னு இருந்தாலும் போடணும் அப்படிங்கிற ஆசையில் நான் இது பண்ணிட்டேன். 2 கப்பு தேங்காய் துருவல் வறுத்து நான் வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் போட்டு அதுலேயே ஒரு ஏலக்காயை போட்டு வச்சுருக்கேன். நாங்கள் தேங்காய் பர்பின்னு தான் சொல்லுவோம். ரவை வேணும்னா நீங்கள் 1 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவையும் 1 கப் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை பாருங்கள். நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். நான் எப்படி செய்யறதுன்னு இது பண்ணுறேன். இப்போ வந்து நான் சக்கரை பாகு காய்ச்ச போகிறேன். வச்சு நம்ம காய்ச்சலாம். நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். குட் மார்னிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் தேங்காய் துருவலை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அரை அரைச்சிக்கலாம். அப்படியேவும் போடலாம். அது ஒரே இதாக நான் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதை மிக்சியில் அரைச்சி இதை வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 கப்பு நம்ம தேங்காய் துருவல், 1 கப்பு சக்கரை ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு இப்போ 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். 2 கப் சர்க்கரை போட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சறோம். 1 கப் தண்ணி ஊற்றி இப்போ நான் பாகு காய்ச்சறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சர்க்கரை பாகு கொதிக்குது. நான் டீட்டெயிலாக ரெசிபியினோட அந்த இதை சொல்கிறேன். 2 கப்பு தேங்காய் துருவல், 1 கப் ரவை, 2 கப் சர்க்கரை, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா கொஞ்சம் அந்த பாகு பதம் வரும்போது அந்த தேங்காய் துருவல், இங்கே வருங்க, தேங்காய் துருவல்லாம் வறுத்து, தேங்காய் துருவல் ரவையை வறுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். நான் யூடியூப்பை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுறேன். அதை தான் நான் சொல்கிறேன் எப்படி செய்கிறேங்கிறத. நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் கடல மாவும் கொஞ்சம் போடுவோம். அது இப்போ கடல மாவும் சேர்த்து, ஆனால் இது தனியாக செய்கிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகேங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் இது வந்து சர்க்கரை பாகு கொதிக்குது. நல்லா கொஞ்சம் பாகு பதம், நானே எடுக்கிறதுனால தெரியலைங்க. இது அப்படியே பாகு பதம் வந்தோடனே அப்புறம் அதை போட்டு கட்டி கிளறி தட்டில் நெய் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ரொம்ப கம்மியாக நெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நெய் சேர்த்தாக்கா திகைக்கும். அது அப்புறம் நான் இதை போட்டு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொட்டி கிளறி கிண்டி விட்டுருக்குறேன். கொதிச்சுக்கிட்டு இருக்குது. மறுபடியும் நான் தட்டில் கொட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். தட்டில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன், பரப்பி இது காட்டுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா இது பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாகணும். சுவையான தேங்காய் பர்பி ரெடி. இதை தட்டில் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் இது செஞ்சிட்டேன், ஆனால் இலக்கமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னும் கெட்டியாகலை, ஆற வச்சுருக்கேன். பார்க்கலாம், கீத்து போட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீத்து போடுறேன். ஆனால் இலக்கமாக இருக்குது. இல்லை ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ணுமான்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனால் செம்ம டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணுமா என்னன்னு தெரியல, இல்லை ஆறணுமான்னு தெரியல. சரி, கீத்து போட்டு வைக்கிறேன். வந்தால் கீத்து போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுவையான தேங்காய் பர்பி ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறதா, நீங்கள் தேங்காயை துருவ முடியலன்னாக்கா இந்த சிரவறது இருக்கு இல்லைங்களா, காய் சிரவறதெல்லாம் இருக்குமே, அதில் கூட வச்சு நீங்கள் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, செம்ம டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் தேங்காயை உடச்சி அப்படி சிரவி பெரிய பெரிய இதாக இருக்கிறதெல்லாம் சிரவணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு பார்த்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயினோட இது நீங்கள் கூட சிரவிக்கலாம், அப்படி இல்லைன்னா அருவாமனையில் முடிஞ்சால் திரும்ப, அப்படி இல்லைன்னா சிரவறது இருந்தாலும் கை இதாக இருக்க போகிற பெரிய துண்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் சிரவிக்கோங்க. பார்த்து நிதானமாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பர்பி, சுவையான தேங்காய் பர்பி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவாமிக்கு நிவேதனமாக வச்சு நம்ம அப்புறம் தான் சாப்பிடுவோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் மீதி தேங்காயை அப்படி வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நீங்களும் செய்து பாருங்கள். நான் ஃபுல் ரெசிபியை இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.